ஆனா ரியல் மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு ட்ரில்லியனர்ஸ், ரைட்? ஸோ அது என்னடா அது ட்ரில்லியன்ஸ் தான் யாருமே இல்லையே இந்த உலகத்துல, எலன் மஸ்க் தான் டாப்ல இருக்காரு. கைஸ், நியூயார்க் சிட்டில தானே இருக்குது பிளாக் ராக், ரைட்? ஸோ இவங்க எதிர்க்கல ஜஹரான் மம்தானிய. ஜேபி மோகன், இவங்க எல்லாம் ட்ரில்லியன் டாலர்ஸ்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரில்லியன் டாலர்ஸ் வர்த் அசட்ஸ் கம்பெனிஸ். பிளாக் ராக் எல்லாம் கைஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்துட்டு திவாலாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டப்ப எல்லாம் பிளாக் ராக் கவர்மெண்ட்டுக்குள்ள போகுது அட்வைஸ் பண்றதுக்கு, கவர்மெண்ட்டை கையில் எடுக்குது, அமெரிக்காவை தூக்கி நிப்பாட்டுது. அப்படியாப்பட்ட ஒரு கம்பெனி இவர் மேயர் அப்படின்னு நிற்கும் பொழுது இவர் உண்மையிலே பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இருந்திருந்தால் இவரெல்லாம் வரத்துக்கு நினைச்சு பார்க்கவுமே இல்லை காய்ஸ். இதுல ஜஹரான் மம்தானிக்கு எனக்குமே ரெஸ்பெக்ட் இருக்குது. அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னா காய்ஸ், அமெரிக்கா பண்ணுதுன்னா டொனால்ட் ட்ரம்ப் பண்றாருன்றது அர்த்தம் இல்லை காய்ஸ். வாஷிங்டன் டிசி ஒரு புதுவிதமான முறையை கையாளுது, அமெரிக்கன் பாலிடிக்ஸை வந்துட்டு ரீஷேப் பண்ணுது. அது எப்படின்னு சொன்னா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஆட்களை இது பிறக்குது. டிசி டிசைட் பண்ணது இந்த நாட்டுல யாரு பொலிட்டீஷியன்ஸா வரணும் அப்படிங்கிறது. இதுல ரிப்பப்ளிகன் வந்தாலும் டெமோக்ராட்டிக் வந்தாலும் பாலிசி சொன்னாதான் இருக்கும், அம்பிஷன் விஷன் இதெல்லாமே சேமா தான் இருக்கும் கைஸ். அப்படின்னு கைஸ் ஜஹரான் மம்தானி வந்துட்டு வாஷிங்டன் டிசியோட ஆட்டத்துக்குள்ள இருக்காரு, ட்ரம்ப் வந்துட்டு ஆட்டத்துக்குள்ள இருக்காரு. டிசி ஆட்டத்துக்கு வெளியில இருந்து ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது, அவ்வளவுதான் இதில் உள்ள சீன். ஸோ கைஸ், எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஃபைனலா சொல்ல வந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் கைஸ். நெத்தனியாவும் நாளைக்கு நியூயார்க்குக்கு போனா இல்ல ஜஹரான் மம்தானியோட வீட்டுக்கே போனா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. ஜஹரான் மம்தானியோட போலீஸே நெத்தனியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. பொலிட்டிக்கல் வேற, பிராக்டிக்கல் வேற. எனக்குமே தான் ஆசையா இருக்குது கைஸ், நெத்தனியாவை பிடிச்சி உள்ளுக்கு போடணும் அப்புறம் வச்சு செய்யணும்னு. ஆனா பிராக்டிக்கல் இல்லாத ஒரு விஷயத்த வீடியோவோட சாட்டிஸ்பாக்சனுக்காக எப்படி சொல்ல முடியும்? நான் இப்ப சொன்னதுதான் ஃபேக்ட்ஸ், ரைட்? இதை பத்தின டீடைலான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னா கைஸ் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவை சந்திப்போம்.